Hello my dear students, welcome back to W2S Academy Prem Kiran channel. நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது class 12 physics, class 12 chemistry, halo alkane and halarineல part 11 வீடியோக்கு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்துட்டோம். ஸோ part 10ல வந்து ஃபர்ஸ்ட் 3 ஹெட்டிங் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்துட்டோம்னா கைராலிட்டி அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் கைராலிட்டி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கண்ணாடி வச்சுருக்கீங்க. எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு இது ஸ்பியர் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இதெல்லாம் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கோ அப்படியே தானே கண்ணாடியிலையும் தெரியும், கரெக்டாக? இந்த கண்ணாடியில் வந்து பார்த்துட்டோம்னா அந்த சைடு மாறுனது அதெல்லாம் எதுவுமே இருக்காது, அதில் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இது கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்கிறத நான் இங்கே வரைகிறப்பா, கண்ணாடியிலையும் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படியே தான் தெரியும், கரெக்டாக? இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு மிரர் இமேஜ். என்னது? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மிரர் இமேஜ். ஓகேவா? இப்போ இதை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து இது மேல வச்சீங்கன்னா இது மேல அப்படியே ஃபிட் ஆகுமா? எந்த விதமான மாற்றமும் இல்லாம ஃபிட் ஆகுமா? இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இது மேல வச்சீங்கன்னா இதுக்கு மேல அப்படியே ஃபிட் ஆகுமா? இதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து இது மேல வச்சீங்கன்னா அப்படியே எனக்கு ஃபிட் ஆகுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒண்ணு மேல ஒண்ணு எக்ஸாக்டா மர்ஜ் ஆகிறதுக்கு பேரு சூப்பர் இம்போசபிள். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்திருக்கீங்களா? இது எல்லாமே எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கும்? தே ஆர் மிரர் இமேஜ் அண்ட் சூப்பர் இம்போசிபிள். ஆனா எல்லா பொருளும் இப்படி இருக்காது. உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பொருளை சொல்லி நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இப்போ வேற பொருள் நான் எடுக்கிறேன். வேற பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட கையே வச்சுக்கலாம். நம்மளோட கையே வந்து பார்த்துட்டோம்னா கண்ணாடியில வந்து பார்த்துட்டோம்னா நான் காமிக்கிறேன். ஸோ கண்ணாடியில காமிக்கிறப்போ இருங்க, இதை என்னால் வரைஞ்சி இது பண்ண முடியாதுப்பா, ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்களேன், இதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் வந்து கையை வந்து கண்ணாடி முன்னாடி நான் காமிக்கிறேன். அப்படி நம்மளுக்கு காமிக்கிறப்போ இங்கே பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே தெரியும். ஆனால் நீங்கள் கண்ணாடி மேலே கையை வச்சீங்கன்னா உங்களோட தம்பு கரெக்டாக தம்புக்கு நேரம் வந்து பார்த்துட்டோம்னா மர்ஜ் ஆகும். அப்புறம் அந்த சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கர் வந்து கரெக்டாக அதுக்கு நேரம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மர்ஜ் ஆகும், கரெக்டா? அப்போ ஆனா இதையும் இப்படி நீங்க மர்ஜ் பண்ணீங்கன்னா இதை கொண்டு வந்து அப்படியே இதை நகர்த்தி இப்போ என்ன பண்றேன்னா இதை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து இங்க நான் வச்சேன் அப்படின்னா பாருங்க எனக்கு இப்படி இருக்குமா? இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் சூப்பர் இம்போசபிள். நான் சூப்பர் இம்போசபிள். இது மிரர் இமேஜ் பா. இது ரெண்டுமே மிரர் இமேஜ். ஆனா நான் சூப்பர் இம்போசபிள். கீழே இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப நான் கீழே பாருங்க ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில கனெக்ட் பண்ணி வச்சேன்னா அந்த பாட்டில் அப்படியே தான் தெரியும். இப்போ இந்த பாட்டில நகர்த்தி கொண்டு வந்து இது மேல வச்சேன்னா அப்படியே மர்ஜ் ஆயிரும். பாருங்க ரெண்டு அந்த பாட்டில் மேல பாட்டில் அப்படியே மர்ஜ் ஆயிருச்சு எனக்கு. அப்ப இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா மிரர் இமேஜ் சூப்பர் இம்போசிபிள். ஸோ எதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா மிரர் இமேஜ் நான் சூப்பர் இம்போசிபிளோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா கைரல் ஆப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் கைரல் அப்படின்னு சொல்லுவானுங்க, கைரல் ஆப்ஜெக்ட்ஸ். எதெல்லாம் மிரர் இமேஜ் பாருங்க, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மிரர் இமேஜ், it is mirror image and non superimposable. non superimposable அப்படின்னா இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கைரல். ஓகே, mirror image and superimposable ஒன்னோட ஒண்ணு மேல அப்படியே merge ஆகும் அப்படின்னா அதுக்கு பேரு ஏகைரல் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு கைராலிட்டினா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்னன்னா இந்த கைராலிட்டியை நம்மளோட கெமிக்கல்ஸ் வச்சே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லாக்டிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம், அதனால தான் அந்த ஃபார்முலாவை அப்படியே பாருங்கன்னு சொன்னது. இப்போ அதை வச்சு வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்காங்க. ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு லாக்டிக் ஆசிட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கைராலிட்டி வந்து பார்த்துட்டோம்னா எப்பவுமே ஒரே ஒரு கைராலிட்டி தான், சரி ஒரே ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏசிமெட்ரிக்னா இப்ப என்னன்னு சொல்றேன். கைராலிட்டியில நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. chiral molecules with one asymmetric center. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா கொஞ்சிக்காங்க. லாக்டிக் ஆசிட் நீங்க நான் எடுக்கிறேன். லாக்டிக் ஆசிட் பா. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துட்டோம்னா நான் அப்படியே மிரருக்கு முன்னாடி வைக்கிறேன். எனக்கு இது எப்படி எனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும்?
HOOC கரெக்டா? அண்ட் இது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல C, இந்த H இங்கே ஃபர்ஸ்ட் தெரியுமா? இந்த O வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே வரும், இந்த இது இந்த பக்கம் போயிடும் கரெக்டா? அண்ட் இதுவும் எனக்கு எப்படி தெரியும்? லைக் CH3 கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? இது அப்படியே தூக்கி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களால இதுக்கு மேலே வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ இது என்ன தெரியுமா? இந்த இதுக்கு பேரு டி லாக்டிக் ஆசிட். இப்போ கண்ணாடியில் எனக்கு இது அப்படியே ஆப்போசிட்ல எனக்கு தெரியுதா? இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா எல் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் டி லாக்டிக் ஆசிட் ஆர் பிளஸ் லாக்டிக் ஆசிட். இது வந்து பார்த்துட்டோம்னா லேபோ ரொட்டேட்டரி, அதாவது இது வழியே ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் அமிச்சேன் அப்படின்னா இது லைட்டை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கும். இது வழியா நான் லைட் அமிச்சேன் அப்படின்னா இது கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கும். ஸோ அதனால இதுக்கு பேர் டி லாக்டிக் ஆசிட், இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா எல் லாக்டிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது வந்து ஒன் கைரல் கார்பன். பாருங்க ஏசிமெட்ரிக் கார்பன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஏசிமெட்ரிக் ஆர் இது கைரல்னு சொல்லிக்கலாம். ஏசிமெட்ரிக் ஆர் கைரல். ஓகேவா? சிமெட்ரிக் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஏ கைரல் வந்து பார்த்துட்டோம்னா சேரும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னது? ஒரு காம்பவுண்ட்ல ஒரே ஒரு சிமெட்ரிக் கார்பன் வர்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் எழுதி காமிச்சிருக்கேன். சரி, ரெண்டு வர மாதிரி எல்லாம் சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா ரெண்டு வர மாதிரி இருக்கு. அதை தான் இப்போ நான் எழுத போறேன். கவனிங்க, ரெண்டு வர மாதிரி. இது வந்து லாக்டிக் ஆசிட் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கைரல் சென்டர். ஓகே, இப்போ நான் சொல்ல போறது வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நான் எழுத போற சப்ஸ்டன்ஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து ரெண்டு கைரல் கார்பன் வர மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டார்டாரிக் ஆசிட். COOH. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா CH. இது வந்து பார்த்துட்டோம்னா OH. இண்டிங்க COH and H and last COOH. Actually tartaric acid is a dicarboxylic acid. பாருங்க ரெண்டு கார்பாக்சிலிக் ஆசிட். இது வந்து டி டார்டாரிக் ஆசிட் பா, ஆர் பிளஸ் டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். இதை நான் வந்து பார்த்துட்டோம்னா மிரர் முன்னாடி நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஃபார்ம் ஆகுமா? ஓகேவா? இந்த பக்கம் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே எப்படி பார்க்கும்? இது வந்து ஹெச், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது இங்கே வரப்போ ஹெச் ஓ இந்த பக்கம் இருக்கும் கரெக்டாக. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா COOH எனக்கு இப்படி இருக்கும். இதுக்கு பேர் மைனஸ் ஆர் எல் டார்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாருங்க எப்படி இருக்கு எனக்கு இப்படி ஸ்டார் போட்டோம்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஏசிமெட்ரிக். இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரே சப்ஸ்டன்ஸ்ல ரெண்டு ஏசிமெட்ரிக் கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கு. ஒரே இதுல ரெண்டு இது. லாக்டிக் ஆசிட்ல இதெல்லாம் 1 மார்க்ல வரும். லாக்டிக் ஆசிட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன் ஏசிமெட்ரிக் கார்பன் ஆர் கைரல் கார்பன். ஏசிமெட்ரிக் கைரல் அந்த ரெண்டும் சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? இது வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டு ஏசிமெட்ரிக் கைரல் கார்பன். இது கைரல் கார்பன். ஓகேவா? இன்னி நான் வந்து பார்த்தோம்னா ஏ கைரல் இன்னி நான் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நான் போட்டே எழுதி காமிச்சு இதோட ஃபைனல் இதோட நான் முடிக்கிறேன். லிசன். இங்கே நல்லா பார்த்துக்காங்க. இதை நான் டிரெக்டாக வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே வரைஞ்சிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு வரைகிறப்பவே உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ப்ரொபேன் 2 ஆல் வந்து பார்த்துட்டோம்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரொபேன் 2 ஆலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டோம்னா இட் கோஸ் லைக் திஸ். நல்லா கவனிச்சுக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் போடுறேன். எப்படி போடுறேன்னா அதே மாதிரி எக்ஸாம் போட்டு பழகுங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து மேல் பக்கமாக இருக்குது. இது வந்து பார்த்துட்டோம்னா ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சாலிட் லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சாலிட் லைன் அதுலேயே. அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு சிங்கிள் சாலிட் லைன் போட்டுக்கலாம். அது ட்ரையாங்கிளில் சாலிட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா CH3 அண்ட் இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3. இது வந்து என்னது? இது இந்த இடத்துல கார்பன் இருக்குன்னு அர்த்தம் இந்த மூலையில். ஓகேவா? இந்த இடத்துல கார்பன் இருக்கு. என்ன கார்பன்? ஒரே ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன் கைரல். இது சாரி, இது கைரலா ஏ கைரலா தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஓகே, இப்போ என்கிட்ட இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் மிரர் வைக்கிறேன். இந்த மிரர் வழியா வந்து பார்த்துட்டோம்னா இதை நான் வந்து பார்க்குறேன். மிரர் வழியா வந்து பார்த்துட்டோம்னா இதை நான் பார்க்குறேன். ஸோ மிரர்ல பார்க்குறப்ப எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்க, நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. இதான ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கும் இது, அடுத்தது O. ஓகே, அப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இந்த பாண்டு, அடுத்தது இது இந்த பக்கம் டில்ட் ஆகிருக்கா? அப்போ எனக்கு இங்கே பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருக்கும்? இந்த பக்கம் வந்துருக்கும் கரெக்டா? அண்ட் அடுத்தது இதுல இங்க இருக்கிறதான ஃபர்ஸ்ட் வரும் இந்த இடத்துல.
ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இங்கே எனக்கு ஃபர்ஸ்ட்டாக இருக்கா, அது வந்து எனக்கு என்ன ஆகும், இங்கே பக்கம் ரெண்டாவதாக இருக்கும். இது ரெண்டாவதாக இருக்கிறதுனா இங்கே முன்னாடி, அதாவது சாலிட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே வந்துடும். சாலிட் ட்ரையாங்கிள் இங்கே வந்துடும். இது வந்து பார்த்துட்டோம்னா இங்கே வந்துடும். இப்போ நான் அந்த இடத்துல எழுதுறேன் CH3. ஓகே, கண்ணடிக்குள்ளே வர மாதிரி எழுதுனப்பா. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3 and this is H. ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, they don't contain any asymmetric center. கரெக்டா? ஏன்னா இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே மேட்ச் ஆகுதுல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது அப்படியே தோசை திருப்புற மாதிரி இதை தூக்கி இது அப்படியே தூக்கி இது மேலே போட்டீங்கன்னா அப்படியே இது மேலே மர்ஜ் ஆயிரும். கரெக்டா? அப்போ இங்கே என்ன சொல்றானுங்கன்னா, they do not contain any asymmetric center. asymmetric சென்டரே கிடையாதுங்கிறான். நோ asymmetric சென்டர். காரணம் தான் நீங்க தெளிவா பார்க்கணும். என்ன தெரியுமா, இந்த கார்பன் கூட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த 4 பேர் இருக்காங்களா, 1 2 3 4, இவங்க 4 பேருமே வந்து டிஃபரெண்டா கிடையாது. இவங்க 2 பேர் ஒரே மாதிரி வந்துட்டாங்களா, இவங்க 2 பேர் வேணா டிஃபரெண்ட், இது வேணா இவங்க 2 பேர் டிஃபரெண்ட், ஆனா இவங்க 2 பேர் ஒரே மாதிரி வந்துட்டாங்களா. அதனால அப்ப இங்க என்ன சொல்றாங்க, this is a ஏகைரல் கார்பன் சொல்றாங்க. நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாத்துக்காங்கப்பா. They do not contain any asymmetric center since 4 groups attached to the carbon are not all different. 4மே டிஃபரெண்டா கிடையாது, 2 தான் டிஃபரெண்ட், 2 சேமா வந்துருச்சு. அதனால it is an ஏகைரல் கார்பன். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஏகைரல். ஓகேவா, ஏகைரல். அப்ப இது வந்து ஏசிமெட்ரி கிடையாது, இதுக்கு பேர் என்ன, சிமெட்ரி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லணும். ஓகேவா, ஃபைன். சரி, அப்படியே பியூட்டனாலுக்கு போலாம், பியூட்டேன் 2 போலாம், பியூட்டேன் 2 போலாம். நல்லா கவனிங்கப்பா, லிசன் கேர்ஃபுல்லி. எந்த இடத்துலயும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நீங்க விட்டீங்கனால இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பாருங்க, நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா OH அண்ட் இது வந்து எம்டி ட்ரையாங்கிள் நான் போடுறேன். இது வந்து எனக்கு C2H5 எத்தில் குரூப் எங்கிட்ட இங்க இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா இங்க சாலிட் ட்ரையாங்கிள் நான் போடுறேன், சாலிட் ட்ரையாங்கிள் C2H5. ஓகே, அண்ட் அகைன் வந்து பார்த்துட்டோம்னா இங்க ஹைட்ரஜன் வந்து பார்த்துட்டோம்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்தது இது மாத்திட்டப்பா, இது வந்து பார்த்துட்டோம்னா எத்தில் கிடையாது, இது வந்து CH3 மெத்தில். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நான் ஹைட்ரஜன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்கே முன்னாடி வந்து கண்ணாடி வழியா இதை நான் பார்க்க போறேன். கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும்னு பாருங்க, அதை நான் எழுதுறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டோம் பாருங்க. இந்த H ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே வருமா, இந்த O அடுத்தது வருமா, இந்த லைன் இது இந்த பக்கம் இப்படி திரும்பி இருக்கா. அப்போ இங்கே போடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கம் பெண்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா கண்ணாடியில் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக தான், உங்களோட ரைட் வந்து கண்ணாடியில் லெஃப்டாக தானே தெரியும், அந்த மாதிரி தானே. ஸோ அப்போ எனக்கு இது என்ன ஆகும், C2H5 இந்த பக்கம் வரும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு இந்த பக்கம் வர்றப்ப இங்கே என்ன ஆயிரும், இது வந்து லாஸ்ட்டாக வரும். இது வந்து பார்த்துட்டோம்னா முன்னாடி போயிடும். கரெக்டாக, இது முன்னாடி போயிடும். இந்த சாலிட் ட்ரையாங்கிள் வந்து பார்த்துட்டோம்னா முன்னாடி போயிடும். இங்கே எப்படி இருக்கு, பின்னாடி இருந்துச்சா பாருங்க, இதுக்கு பின்னாடி இருந்துச்சு, இங்கே வந்துடும். இது ஹைட்ரஜன் அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா CH3. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்காங்கப்பா, லிசன் கேர்ஃபுல்லி. இது அப்படியே தூக்கி நீங்கள் மேலே போடலாம், மிரர் இமேஜ் எல்லாம் ஆகும், மிரர் இமேஜ் எல்லாம் ஆகும். இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறா பாருங்க, இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய, இப்படி தான் நீங்கள் கைரல் ஏகைரல் கண்டுபிடிக்கணும், இல்லை சிமெட்ரிக் இது கண்டுபிடிக்காது. இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இவங்க 4 பேருமே வேற வேற ஆளு. பாருங்க, எத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா மெத்தில், இது வெறும் ஹைட்ரஜன், இது OH. ஓகேவா, 4 பேருமே டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு பேர் என்ன சொல்லிக்கலாம், கைரல் கார்பன் சொல்லலாம். அண்ட் தே ஆர் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா தம்பி, எப்போ கைரல் ஏகைரல் சொன்னீங்க, அதை புரிஞ்சா, 4 பேருமே டிஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா, அந்த சென்டர் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கிறவங்க 4 பேருமே டிஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா கைரல் கார்பன் ஆர் ஏசிமெட்ரிக் கார்பன் சொல்லலாம், அண்ட் ஏசிமெட்ரிக் கார்பன் சொல்லலாம். அண்ட் அதே சேமாவோ இல்ல 2 பேர் சேமா இருந்தாலோ இல்ல 3 பேர் சேமா இருந்தாலோ இட் இஸ் செட் டு பி an ஏகைரல் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க, ஆர் சிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கைரல் மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த 4 எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் எழுதி காமிச்சிடுறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். கைரல் ஏகைரல்னா என்ன, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே காம்பவுண்ட்ல 2 ஏசிமெட்ரிக் கார்பன் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து பார்த்துட்டோம்னா நிறைய இருக்கு. ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கைரல் மாலிகுல் ஸ்ட்ரக்சரோடையே நான் வரைஞ்சே வந்து பார்த்துட்டோம்னா காமிச்சிடுறேன்.
அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வித் பேரோட. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா C2H5CCl H and this is CH3. இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2-chlorobutane. ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் கைரலா ஏ கைரலா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2,3 டைஹைட்ராக்சி புரோப்பனால். ஓகே, அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதனால தான் சொன்னது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி பழகிக்காங்க. டைரக்ட் ஃபார்ம்லாம் நீங்கள் டக்குன்னு எழுதிடுவீங்க. ஓகேவா, இது இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டால் தான் சிமெட்ரிக் ஏசிமெட்ரிக் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா லாக்டிக் ஆசிட். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் அரோமேட்டிக்கில் கலந்து வர்றது. ஓகே, இது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இது இங்கே OH. இப்போ சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் கைரல் ஏ கைரல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம். இங்கே பாருங்க, இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறவங்க 4 பேருமே டிஃப்ரெண்ட். 4 பேருமே டிஃப்ரெண்ட்னா இது என்ன கார்பன்? கைரல் கார்பன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா கைரல் கார்பன். ஸ்டார் போட்டால் கைரல் கார்பன் அண்ட் ஏசிமெட்ரின்னு அர்த்தம். இந்த இடத்துல மறுபடியும் கீழே நான் எழுதிடுறேன், இட் இஸ் கைரல் அண்ட் ஏசிமெட்ரி. ஓகே, சரி, அதே மாதிரி இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறவங்க 4 பேருமே டிஃப்ரெண்ட். ஓகே, இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கைரல், ஹெட்டிங்கே கைரல் தான்ப்பா, நான் அதனால நான் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா ஏசிமெட்ரி. அதே மாதிரி பாருங்க, இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கிறவங்க கார்பாக்சிலிக் ஆசிட், ஹைட்ரஜன், மெத்தில், OH 4 பேருமே டிஃப்ரெண்ட். ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து பார்த்துட்டோம்னா கைரல் கார்பன், ஏசிமெட்ரிக் கார்பன். அண்ட் இங்கேயும் பாருங்க, இந்த கார்பன் கூட கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் OH குரூப்பு, H கீழே வந்து ஒரு ஃபினைல் குரூப், 4 பேருமே டிஃப்ரெண்ட். therefore it is chiral and asymmetric. இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்? வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு பேஜ் பார்த்துட்டோம்னா முடிஞ்சுப்பா. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா ரெசிமைசேஷனில் இப்போ வரப்போகுது. இதுக்குள்ள தான். ஓகேப்பா, இப்போ நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ எதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா மிரர் இமேஜ் ஆகும், பட் சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. அண்ட் நான் சூப்பர் இம்போசிபிள் ஆகலையோ, இந்த நான் சூப்பர் இம்போசிபிள் ஐசோமர்ஸ் இருக்குல்ல, நான் சூப்பர் இம்போசிபிள் ஐசோமர்ஸ், டி ஐசோமர், எல் ஐசோமர் நம்ம சொல்லுவோம், ஆப்டிக்கலி ஆக்டிவ் ஐசோமர். ஸோ இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இவங்களுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா எனன்சியோமர்ஸ். இவங்களுக்கு பேர் என்ன? எனன்சியோமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அதாவது மிரர் இமேஜ் ஆகும், ஆனா நான் சூப்பர் இம்போசிபிள் ஆகாது. அப்படிப்பட்ட ஐசோமர்ஸ் எல்லாத்தையுமே நான் எனன்சியோமர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த எனன்சியோமர்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது டிஎல், இது ரெண்டும் எனன்சியோமர் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே ஆப்போசிட். தே போத் ஆர் ஹேவ் அ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, பட் ஸ்ட்ரக்சர் மட்டும் வேற வேற. இது ரைட் சைட்ல சுத்தும், இது வந்து லெஃப்ட் சைட்ல சுத்தும். அப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா எனன்சியோமர்ஸ். ஸோ இந்த எனன்சியோமர்ஸ் இவங்க ரெண்டு பேத்துக்குமே எதெல்லாம் சேமா இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட் சேமா இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் வந்து சேமா இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா சேமா இருக்கும். ஸோ சரி, இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்கும்? இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேமா இருக்கும். அப்போ டிக்கும் எல்லுக்கும் எது வந்து பார்த்துட்டீங்கன்னா டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இவங்களோட ரொட்டேஷன் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஏன்னா டி வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும், எல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். இதை நான் சொன்னது புரிஞ்சாப்பா? எந்தெந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் மிரர் இமேஜ் ஆகி நான் சூப்பர் இம்போசிபிளா இருக்குதோ அந்த ஐசோமர்ஸுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்? எனன்சியோமர் அப்படின்னு சொல்றோம். அந்த எனன்சியோமர்னு சொல்லக்கூடிய எல்
டி, இந்த ரெண்டு ஐசோமர் ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமர்னு சொல்றோம்ல டி அண்ட் எல், இந்த ரெண்டுமே இவங்க ரெண்டு பேத்துக்குமே எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமா இருக்கும்? மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாம் சேமா இருக்கும். ஆனா என்ன டிஃபரெண்டா இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்தோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மட்டும்தான் டிஃபரெண்ட். ஏன்னா டி வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும், லைட்டா பிளேன் போலரைஸ்டு லைட்டா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்த வைக்கும். எல் வந்து பார்த்துட்டோம்னா பிளேன் போலரைஸ்டு லைட்டா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வைக்கும். ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டோம்னா கிடையாது. என்ன தெரியுமா? இந்த டி ஐசோமர் இருக்குல்ல, இந்த எல் ஐசோமர் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேத்தையும் ஈக்வி மோலார்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஈக்வி மோலார்ல மிக்ஸ் பண்றேன் நான். ஓகேவா? அதாவது இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா டி வந்து 10 ml, எல்லும் வந்து பார்த்துட்டோம்னா 10 ml. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணனா எனக்கு டிஎல்னு ஒன்று கிடைக்கும்ல, டிஎல் மிக்சர் எனக்கு ஒன்று கிடைக்கும்ல, ரெண்டும் கலந்தது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டி ஐசோமரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எல் ஐசோமரையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியதுக்கு பேரு என்ன சொல்றாங்க? ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு ரெசிமைசேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ரெசிமிக் மிக்சரை வந்து நீங்க எப்படி சொல்லலாம்னா டிஎல்னு சொல்லலாம், இல்லாட்டி பிளஸ் மைனஸ் சேர்த்து சொல்லலாம். எப்படி? ஏன்னா டினா வந்து பாசிட்டிவ், எல்னா நெகட்டிவா, அப்ப டிஎல் ரெண்டு மிக்சர்னா என்ன? டிஎல்னு சேர்த்தும் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து பார்த்துட்டோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு சேர்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த ப்ராசஸ்க்கு பேர், அதாவது the process of mixing up of equal amount of D and L isomer to form a DL mixture, it is called as an racemization அப்படின்னு சொல்றாங்க. இப்ப racemization உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுச்சா? racemization உங்களுக்கு இப்ப என்னன்னு புரிஞ்சுச்சா? இது வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதுப்பா. ஓகேவா? இப்ப இந்த ரெசிமைசேஷன் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படி இப்ப ரெசிமைசேஷன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த ரெசிமைசேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறத ஒரு இதை நான் போடுறேன். அந்த SN1ல நம்ம ஒரு ரியாக்ஷன் போட்ட ஞாபகம் இருக்கா? அதைத்தான் இங்க நான் போட போறேன். கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. இது இன்னி பின்னாடி 2-3 இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா இது வரப்போகுது. அதனால கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்காங்க. எங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா விட்டுறாதீங்க. ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. என்ன பண்றேன்னு பாருங்க. இங்க எக்ஸாம்பிள் ஆப்டிகலி ஆக்டிவ் ஆல்கைல் ஹலைட் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ட்ரையாங்கிள், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு டாட்டட் லைன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா சாலிட் ட்ரையாங்கிள். ஓகேவா? கலர் மாற்றி மாற்றி நான் போட்டு காமிக்கலாம். இது வந்து பார்த்துட்டோம்னா R1, இது R2, இது R3, அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நியூக்ளியோஃபைல் எனக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஏன்னா இதுதானே ஹாலஜன் தானே நியூக்ளியோஃபைல், இங்கே வந்து எனக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பன் வந்து பார்ஷியலி பாசிட்டிவ், ஆல்கலி வந்து பார்த்துட்டோம்னா ஹாலஜன் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்கலி பார்ஷியலி நெகட்டிவ். ஸோ இது என்னது? ஆப்டிகலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இப்போ நம்ம எடுத்திருக்கிறது என்னது? ஆப்டிகலி ஆக்டிவ் ஆல்கைல் ஹலைடு. ஓகேவா? ஏன்னா என்னது? அது டெர்ஷரி ஆல்கைல் ஹலைடுன்னு எடுத்திருக்கேன். டெர்ஷரி ஆல்கைல் ஹலைடு வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நான் எடுத்திருக்கேன். இப்போ இது என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதை வந்து ஸ்லோ ப்ராசஸ்ல குளோரினை வந்து பார்த்துட்டோம்னா நான் ரிமூவ் பண்றேன். அதாவது இந்த குளோரினை வந்து பார்த்துட்டோம்னா நான் வெளியே தள்ளி விடுறேன். இந்த குளோரின் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துக்காங்க. பாருங்க, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு R1. ஓகே, இங்க மேல அண்ட் இந்த இடத்துல கார்பன் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சாலிட் ட்ரையாங்கிள். இது என்னது? R3. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா டாட்டட் லைன். எனக்கு இது வந்து பார்த்துட்டோம்னா R2. ஓகேவா? இப்போ இதுல இது வந்து பார்த்துட்டோம்னா SN1க்கு தான்ப்பா இங்க நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்ல, கரெக்ட் தானே? நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும்ல. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் ஒன்னு ரைட் சைட்ல வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? ஆர் இது வந்து பார்த்தோம்னா பின்பக்கமா, அதாவது லெஃப்ட் சைட்ல வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணலாம். இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க? எனக்கு இதை வந்து பார்த்து இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல வந்து அட்டாக் ஆகுது இல்ல, லெஃப்ட் சைட்ல அட்டாக் ஆச்சுன்னா எனக்கு காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வேற கலர்ல எழுதுறேன் பாருங்க. லெஃப்ட் சைட்ல இது அட்டாக் ஆச்சு அப்படின்னா அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கும். ஃபைன், இது வந்து பார்த்துட்டோம்னா R1 and this is R2 and this is R3. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க? இது வந்து எனக்கு சாரி, இது B, இது B, இது வந்து பார்த்துட்டோம்னா A,
இப்போ நம்ம எந்த இதை அட்டாக் பண்ற மாதிரி போட்டிருக்கோம் பி. இது வந்து பார்த்துட்டோம்னா பி. ஏன்னா பாருங்க ரைட் சைடு. இப்போ நான் போட்டிருக்கிறது ரைட் சைடில் அட்டாக் பண்ணது. லெஃப்ட் சைடில் அட்டாக் பண்ணுச்சுன்னா ஏக்கு இந்த பக்கம் எழுதலாம். அது இன்னொரு கலர்ல எழுதுறேன். லிசன். இங்கே பாருங்க இங்கே அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? நியூக்ளியோஃபைல் இந்த பக்கம் அட்டாச் ஆகும். கார்பன் இது வந்து மேலே அப்படியே தான் இருக்கு. ஏன்னா இது ஒன்னே ஒன்று அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த டாட்டட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடும் R2. இது வந்து R3 சாலிட் லைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி போயிடும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா R3. ஓகேவா? ஸோ இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு பேர் டி டி ஐசோமர். இது டி ஐசோமர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எல் ஐசோமர். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இது ரெண்டும் சேர்ந்து தான் கிடைக்கும். எனக்கு ஒட்டுக்காக தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? டிஎல் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் இல்லாட்டி ரெசிமிக் மிக்சர். ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா? வாட் இஸ் ரெசிமைசேஷன் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு நோட், இது பின்னாடியும் வரப்போகுது, இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்லி இதோட முடிச்சிடறேன். நல்லா கவனிங்க. டி ஐசோமர் வழியா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட் அனுப்புனீங்கன்னா அந்த லைட் வந்து எனக்கு கிளாக் வைஸ்ல எனக்கு ஒரிஜினல் இப்படி இருக்கும்பா. இந்த டாட்டர் லைன்ல ஒரிஜினல் எனக்கு இப்படி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கும். அதே வந்து பார்த்துட்டோம்னா எல் ஐசோமர். எல் ஐசோமர் வந்து பார்த்துட்டோம்னா நான் எடுத்துக்கிட்டேன்னா அது வழியா பிளேன் போலரைஸ்டு லைட் அமுச்சு வச்சேன் அப்படின்னா அந்த லைட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கும். அதாவது லெஃப்ட் சைட்ல சுத்தி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இதை வந்து பிளஸ் இதை மைனஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான்? இதுதான் டிஎல் மிக்சர் ஆச்சு. டிஎல் மிக்சர்னா என்ன? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டியூ எல்லும் இருக்கு. அப்ப என்ன தெரியுமா சொல்றானுங்க? டிஎல் மிக்சர் இருக்கு பாத்தீங்களா? டிஎல் மிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா? இது வழியா நான் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பிளேன் போலரைஸ்டு லைட்டை நான் அனுப்பிச்சேன் அப்படின்னா எனக்கு வெளியே வரதும் அப்படியே தான் வரும். எந்த விதமான ரொட்டேஷனுமே நடந்திருக்காது. அப்ப இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டிஎல் மிக்சர் ஷோஸ் ஜீரோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன். ஜீரோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன். இது லைட்டை ரைட் சைடும் சுத்தாது, லெஃப்ட் சைடும் சுத்தாது. ஏன்னா தே கேன்சல் ஈச் அதர். உள்ளுக்குள்ளதான் ரெண்டும் இருக்கு. டிஎல் ரெண்டும் கலந்து இருக்குதா? டி வந்து பிளஸ் சைடு போகும், எல் வந்து மைனஸ் சைடு போகும். ஸோ தே கேன்சல் ஈச் அதர். அப்போ லைட் எனக்கு என்ன ஆயிரும்? எந்த பக்கமே வந்து திரும்பாம இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கு வெளியே வரும். அதனால டிஎல் மிக்சர் ஆல்வேஸ் ஷோஸ் அண்ட் ஆப்டிக்கல், அதாவது ஜீரோ ஆப்டிக்கல் இதுப்பா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இது மறந்துடா, இது பின்னாடி வரப்போகுது. பட் இருந்தாலும் இங்க உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன். ஃபைன். ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெசிமைசேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிட்டென்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷனும் இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தான் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது ரெண்டையும் ஒரு வீடியோவாக நான் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக நான் போட்டுக்கிறேன். பட் ஆனால் இதையே தான் திருப்பி திருப்பி நம்ம பின்னாடி பேச போகிறோம். ஓகேவா? Fine. So thank you for watching W2S Academy Prem Kiran channel. Until then, it's bye from your Prem Kiran. Bye.